ஜில்லாடி அப்படின்னு கலர் கலரா பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டு கண்ணாடி போட்டு எப்படியாவது இந்த ரிவ்யூ பண்ணும் அப்படின்னு நினைச்சா தாய்மை பாட்டுல வர சமந்தா மாதிரி ட்ரெடிஷனல்ல போங்க அப்படின்னு அனுப்பிச்சு விட்டாங்க. தமிழ் புத்தாண்டு அப்படின்றதால எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லிட்டு தெரி படம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். தெரி திரைப்படத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன். எல்லாருமே எல்லா பக்கமும் பாஸா ஃபீலா அப்படின்ற மாதிரி 10th ரிசல்ட் கேட்கற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது படம் எப்படி இருக்கு அப்படின்றத நம்மளும் பார்க்கலாம். இந்த படத்துக்காக பல மிமி கிரியேட்டர்ஸும் விஜய் ரசிகர்களும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. படம் வந்துட்டா பாருங்க தளபதிடா அப்படின்னு ஒரு பக்கம் விஜய் ரசிகர்களும் மிமி கிரியேட்டர்லாம் வந்தவொடனே பாருங்க நாங்க எப்படி ஓட்டுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு குரூப் வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு. இதுல யாருக்கு தீனி போடுற மாதிரி இந்த படம் இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். முதல்ல நம்ம படத்துடைய கதை என்ன அப்படின்றத பார்க்கலாம். படத்துக்கு கதை அப்படின்றது புதுசா ஒண்ணும் கிடையாது. தமிழ் சினிமால பழக்கப்பட்ட கதை தான். எப்பயுமே பழக்கப்பட்ட கதைக்கு ரசிகர்கள் ஆதரவு அதிகமாவே கொடுப்பாங்க. ஆனா அது ஒரு கத்தி மேல நடக்கிற மாதிரி கரெக்டா நடந்துட்டோம் அப்படின்னா சூப்பரா வந்துரும். ஒரே ஒரு பழி வாங்கக்கூடிய ஸ்டோரி தான். விஜய் பாத்தீங்க அப்படின்னா ஓபனிங்ல ரொம்ப அடக்கமா சண்டையா ஐயோ வேணாம் அப்படின்ற மாதிரி வேதாளத்துல வர அஜித் மாதிரி கிட்டத்தட்ட அப்படியே அமைதியா ஒதுங்கி இருக்காரு. திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா டக்குன்னு ஒரு சூழ்நிலையில அவர் யார் அப்படின்னு தெரிய வருது. அப்போ பார்த்தா அங்க பின்னாடி ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி. அந்த ரிவெஞ்ச் எப்படி அவர் முடிச்சாரா இல்லையா அப்படின்றதுதான் படத்துடைய கதை. இந்த படத்துடைய கதை பாத்தீங்கன்னா இது வரைக்கும் பல படங்கள்ல வந்திருக்கு. ஆனா இந்த படத்துல வித்தியாசமான முறையில அட்லி கையாண்டிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஓல்டு வைன் தான் அப்படின்னாலும் அதை அவர் சர்வ் பண்ணிருக்கக்கூடிய விதம் சூப்பரா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். படத்துடைய ஓபனிங்ல ஆரம்பிச்சு எல்லா விஷயத்தையும் அட்லி கவனிச்சு பண்ணிருக்காரு அப்படின்றது டைட்டில் பார்த்தோன்னே தெரியுது. டைட்டில் கார்டு போடும்போது வரக்கூடிய டிசைன் பாத்தீங்க அப்படின்னா ரசிக்க வைக்கிற மாதிரி இருக்கு. படத்துக்குள்ள என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கும், என்னென்ன மாதிரியான ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்களோ அதெல்லாம் அப்படியே டைட்டில் கார்டுல யூஸ் பண்ணும்போது வித்தியாசமா இருக்கே அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா படம் ஓபனிங்ல நைனிகா விஜய் மீனாவோட பொண்ணு ரஜினி அங்கிள் நான் இங்க இருக்கேன் அப்படின்னு மீனா இருந்தாங்க பாத்தீங்களா, அதே மாதிரி இருக்காங்க. மீனாவா மீனா பொண்ணா அப்படின்ற மாதிரி டவுட்லயே ரசிகர்கள் எல்லாம் பாக்குறாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேத்துக்கும் இடையிலான கெமிஸ்ட்ரி சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஓபனிங்கே ஈனா மீனா டீகா அந்த பாட்டை போட்டு விட்ட உடனே ரசிகர்கள் எல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அதுல அந்த பாட்டுல ஈனா மீனா டீகால மீனாவுடைய பொண்ணு நைனிகா நிறைய இடத்துல ஷார்ட்ஸ் எல்லாம் விட்டுருக்காங்க. அதெல்லாம் என்ஜி தான் போல இருக்கு அப்படின்னு நினைச்சா அதை கியூட்டா யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த வகையில அவங்களுக்கு பாராட்டுக்கள். அப்படியே பார்த்தோம்னு வச்சுங்களேன் அவங்க ரெண்டு பேருடைய கெமிஸ்ட்ரி படம் பூரா வருது. எங்கேயாவது விஜய் ஒரு இடத்துல ஒரு மாசா ஏதாவது ஒரு விஷயம் பண்ணா கூட அதை கலாய்க்கணும் அப்படின்னா அதை நைனிகாவை வச்சே அழகா கலாய்ச்சிருக்காங்க. சோ குழந்தைகள் எல்லாம் பார்க்கும்போது வாவ் சூப்பரா இருக்கு விஜய் அங்கிள் சூப்பர் அப்படின்ட்டு திரும்ப கில்லி படம் பார்க்கும்போது ஒரு செட் ஆஃப் ஃபாலோவர்ஸ் விஜய்க்கு வந்தாங்கல்ல, அது மாதிரி குழந்தைங்களை பிடிக்கிறதுக்காக கொக்கி போட்டு பிடிக்கிறதுக்காக அட்லியும் விஜயும் யோசிச்சு நிறைய விஷயங்களை பண்ணிருக்காங்க. படத்துல பல இடங்கள்ல சமுதாய பிரச்சனைகளை பேசியிருக்காங்க. விஜய்க்கு சோசியல் இஷ்யூஸ்ல இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டை இது காட்டுது. கத்தி படத்துல கூட பாத்தீங்க அப்படின்னா விவசாயிகளுடைய பிரச்சனையை படம் முழுக்க விஜய் பேசியிருப்பாரு. படம் முழுக்க பேசினதால லைட்டா அது ஒரு டாக்கு டிராமா பாக்குற மாதிரியான ஒரு ஃபீலை கொடுத்துரும். ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா மசாலா எலிமெண்ட்ஸ்க்கு நடுவுல நிறைய பிரச்சனைகளை பேசியிருக்காங்க. குழந்தைங்க பிச்சை எடுக்கிறது, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வடநாட்டுல இருந்து வரக்கூடிய இளைஞர்கள், வட மாநில இளைஞர்கள் இங்க என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க, அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான பாதுகாப்பின்மை இருக்கு அப்படின்றதையும் பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஐடி பெண் ஊழியர் உமா மகேஸ்வரியுடைய கொலை அவ்வளவு சீக்கிரத்தில் நம்மளால மறந்துட முடியாத ஒரு விஷயம். அதையும் படத்துக்குள்ள பாலிஷா சொல்லியிருக்காங்க. இப்படி பல சமுதாய பிரச்சனைகளையும் உள்ள எடுத்து தைரியமா பேசினதுக்காக விஜய்க்கும் அட்லிக்கும் கண்டிப்பா பாராட்டுகளை தெரிவிக்கணும். படத்துல எல்லாமே பிளஸ் தான்ப்பா, மைனஸ் எதுவுமே இல்லையா அப்படின்னா ஒரு படத்துல நிறை குறைகள் எல்லாமே இருக்குதானே செய்யும். அதன்படி பாத்தீங்கன்னா படம் பார்க்கும்போது விஜயகாந்தோடைய சத்திரியன் படம் நினைவுக்கு வரத தவிர்க்கவே முடியல. படம் பாக்குறவங்களுக்கு இன்னொரு நெருடலா இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா படத்துல டீச்சரா வரக்கூடிய எமி ஜாக்சன் அவங்க கேரளா டீச்சர் தானே, ஏன் கொரியா டீச்சர் மாதிரி இருக்காங்க அப்படின்னு பல பேருக்கும் டவுட் வருது. அவங்க வச்சிருக்கக்கூடிய விக் ஆகட்டும், அவங்களுடைய ஹேர் ஸ்டைலு, அவங்களுடைய மூக்கு மேக்கப் எல்லாம் பார்க்கும்போது லைட்டா கொரியன் டீச்சர் மாதிரி இருக்காங்க. எமி ஜாக்சனை மட்டும் இன்னும் கொஞ்சம் அழகா காட்டியிருந்தா நல்லா இருக்கும். அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா எமி ஜாக்சனுக்கான பாட்டை படத்துக்குள்ள வச்சா டிஸ்டர்ப் ஆயிடும் அப்படின்னு தூக்கி கடைசியா வச்சதும் ஒரு நல்ல விஷயம் தான். ஒட்டு மொத்தமா என்னதாப்பா சொல்ற படம் எப்படி இருக்கு அப்படின்னா இந்த மிமி கிரியேட்டர்ஸ்க்கு எல்லாம் வேலை கொடுக்காத அளவுக்கு நல்லாவே பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு ஃப்ரேம்லயும் சூப்பரா படத்தை எடுத்து முடிச்சிருக்காங்க. விஜய் ரசிகர்கள் கண்டிப்பா இந்த படத்தை துப்பாக்கி கத்தி ஆகிய படங்களோட வரிசையில கொண்டாடுவாங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேரு 100 கோடி கிளப்ல இறஞ்சிட்டோம், 200 கோடி கிளப்ல இறஞ்சிட்டோம் அப்படின்னு ஸ்டேட்டஸ் போடுறதெல்லாம் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு படம் சூப்பரா போயிட்டு இருக்கு. இந்த தியேட்டர் பிரச்சனைகள் எல்லாம் சீக்கிரமா ஷார்ட் அவுட் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், இன்னும் நிறைய திரையரங்குகளை கிடைச்சு நிறைய பேர் கொண்டாடுற மாதிரியான ஒரு படமா இருக்கும். நிறைய குடும்பமா பாக்குற மாதிரியான படமாவும் இது இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. படத்துக்கு மார்க் போடணுமா, கடைசியா எல்லா ரிவ்யூலயும் மார்க் போட்டு பழக்கப்படுத்திட்டாங்க. நல்ல படத்துக்கு ஏன் மார்க் எல்லாம் போடணும், தெரி பேபி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடலாம்.